எல்லா தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். வேர்களை தேடி என்பது ஒரு நல்ல குணம். நாம் எங்கேருந்து கிளைத்து எப்படி மேலே வந்தோம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். உலகம் முழுவதும் இருக்கிற வழிபாட்டு முறைகளுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற வழிபாட்டு முறைக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது. இயற்கையை நேசித்து, இயற்கையினுடைய அழகை நேசித்து, அந்த இயற்கை கொடுத்த வலிமை, வீரம், ஞானம் இவையுடைய ஒரு தலைவன் அவனை நோக்கிய பயணத்தில் போய் நிறைவான ஒரு ஞானத்தை நோக்கி செல்லுவது என்பது மெய்யியல், அதாவது உண்மையை தேடுகிற ஒரு மரபு. அந்த வழியிலே தமிழிலே முருகு என்று ஒரு சொல் இருக்கிறது. அந்த முருகுங்கிற சொல்லுக்கு நிறைய பொருள் உண்டு. ஒவ்வொரு இடத்துல பாடலில் அது ஒவ்வொரு பொருளில் வரும். அழகு, வீரம், இளமை, நறுமணம், பெருமை, இன்னும் நிறைய. கள் என்பது கூட முருகு என்பதில் ஒரு பொருள். பல பேருக்கு அது தெரியாது. இதை எதற்காக சொல்லுகிறேன்? மனிதனை வசீகரம் பண்ணக்கூடிய, ஈர்க்கக்கூடிய எல்லாமே முருகு என்று அழைக்கப்பட்டது. ஏஸ்தட்டிக் சென்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, முருகியல் உணர்ச்சி, அதனுடைய ஒரு வெளிப்பாடு முருகு. அதுக்கு ஆண்பால் விகுதி அன் அப்படிங்கிறத சேர்த்தா முருகன், தலைவன் என்று ஆகும். இப்படி வேர்களை தேடி போகிற போது தமிழ் இனம் தன்னுடைய தலைமை பண்பு உடைய ஒரு ஞான நாயகனை தேடுகிறது. அந்த வழிபாட்டு முறைக்கு பேர் முருக வழிபாடு என்று ஆயிற்று. சேவல், மயில் இதெல்லாமே இயற்கை, இயற்கையில் அழகு. நம்ம பார்க்குற இந்த சேவல் இல்லைங்க, பழைய சேவல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான வண்ணங்களில் அதனுடைய இறகு இருக்கும். அழகுணர்ச்சியினுடைய பிரமிக்க வைக்கக்கூடிய பேரழகு அந்த சேவலில் உண்டு. மயில்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரே வண்ணம் அல்ல. மயிலில் ஆயிரக்கணக்கான வண்ணங்களோடு மயில் இருக்கிறது. இந்த காட்டு வாழ்க்கை, அதில் வாழ்ந்த வீர வாழ்க்கை, அதில் தேடிய ஞான வாழ்க்கை, இதெல்லாம் இணைந்ததற்கு பெயர் முருகன். அதை எது சொல்லுது? தமிழ் சொல்லுது. தமிழ் எப்படி சொல்லுது? 3 தமிழில் சொல்லுது. அதாவது இயலாக சொல்லுது, இசையாக சொல்லுது, நாடகமாக சொல்லுது, பாட்டாக சொல்லுது, காவடியாக சொல்லுது. இதை எல்லாத்தையும் நாம் பார்ப்பதற்கும் கற்பதற்கும் வாய்ப்பில்லாமல் இருக்கிறோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த தமிழ் இனம் தன்னுடைய வேரை தெரிந்து கொள்வதற்கு அடையாளமாக, மெய்யியலில் தமிழர் சிந்தனை போக்கு எப்படி இருந்தது என்பதை புரிந்து கொள்ளும் அடையாளமாக, சித்தர் வழிபாட்டிலே இந்த தமிழ் மண் எப்படி தலையாக உலகில் நின்றது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்பது தமிழக அரசினுடைய விருப்பம். மாண்புமை முதல்வர் அவர்களுடைய கருத்து ஆலோசனையின்படி அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் எங்களை போன்ற அறிஞர்களோடு அமர்ந்து ஆராய்ச்சி செய்த போது இதை மக்கள் மத்தியில் கொண்டு போகலாம் என்று முடிவு செய்து தான் இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஒரு பங்கு அறிவுக்கு உரிய இடம், அதாவது ஆராய்ச்சி கட்டுரைகள் படிப்பார்கள், அது ஒரு பக்கம் நடக்கும். அது தேடல், வேர்களை தேடி செல்லுகிற ஒரு பகுதி. இன்னொரு பக்கம் விழுது. விழுதுங்கிறது என்ன? காவடி ஆட்டம், பரதநாட்டியம் இல்லை, நம்முடைய வெறியாட்டு, முருகப்பெருமானுடைய காவடி சிந்து, இது மாதிரி கலையில் பார்க்குற போது முருக வழிபாடு எப்படியெல்லாம் வெளிப்பட்டது என்பதை இசை மூலம், நாட்டியம் மூலம் விளக்குகிற கலை நிகழ்ச்சிகள். இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சொற்பொழிவுகள், நல்ல அறிஞர்களை கொண்டு அவர்கள் உரை நிகழ்த்த முருக வழிபாட்டில் இருக்கிற ஆழம், அதில் இருக்கிற உணர்வு, அது உலகமெங்கும் பரவி இருக்கிற ஒரு ஆற்றல். ஈழத்தமிழர்களுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லணும். உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் அவர்கள் அங்கே ஒரு முருகன் கோயிலை கட்டி வைத்திருப்பார்கள். அது அவர்களுடைய பண்பு. தமிழ்நாட்டிலேருந்து நகரத்தார் எந்த கோயிலுக்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும் அங்கே ஒரு முருகன் கோயிலை கட்டி வைத்திருப்பார்கள். இது மாதிரி கடல் கடந்து போயிருக்கிற முருக வழிபாடும் அதில் இருக்கிற மக்களையும் ஒருங்கிணைத்து, ஒரு பக்கம் ஆய்வரங்கம், இன்னொரு பக்கம் சொற்பொழிவு, கலை இலக்கிய மேடை, இன்னொரு பக்கம் வருகிறவர்களுக்கு பக்தி உணர்வை ஏற்படுத்துவதற்காக வேல் கோட்டம் என்ற ஒன்று அமைக்கப்படுகிறது. இது பழைய கான்செப்ட். நமக்கு முருகன் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் வேல். அதாவது வேலை வணங்குவது வேலை என்று வைத்தார்கள். வேலே முருகன். ஏன்னா வேல் 6 அந்த பட்டை அமைப்பு உடையது, கூர்மையானது, ஆழமானது, ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். கடவுளுக்கு ஒரு இலக்கணம் சொன்னோம். அவன் ஆழமாக இருப்பான், அகலமாக இருப்பான், நுட்பமாக இருப்பான். இந்த ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன்கிற டெஃபினேஷன், வரையறை வேலுக்கு தான் பொருந்தும். அதனால் வேல்கோட்டம் என்ற ஒரு அமைப்பு அங்கே பக்தர்கள் பக்தியை வெளிப்படுத்துவதற்கு
கந்த சஷ்டி பாராயணம் பண்ணுவார்கள். இப்படி எல்லாரும் மக்களும் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த மாநாடு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. வருகிறவர்களுக்கு பசியாறுவதற்கு நல்ல உணவு வழங்க வேண்டும் என்று அமைச்சர் அவர்கள் பெரிய முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஆகஸ்ட் மாதம் 24, 25 தேதிகளில் பழனியம்பதியில் அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை என்று கொண்டாடப்படுகிற பழனியம்பதியில் மிகச்சிறப்பாக நடைபெற இருக்கிறது. வாருங்கள், சேருங்கள், பாருங்கள். அதே நேரத்தில் ஞானத்தை உங்களுக்குள் பெற்று சென்று உங்கள் வாழ்வு ஒளி வீச வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறேன்.